சட்டத்துறை பற்றி படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கும் ஆர்வம் இருக்கு, அல்லது ஒரு தொழில இருக்கிறவங்களும் அடுத்த கட்டம் முன்னேறுவதற்காக படிக்கிறதுக்கும் ஆசைப்படுறாங்க. ஆனா இதை பற்றி படிக்கக்குள்ள இதை படிக்க முயற்சி செய்யக்குள்ள தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பல முக்கியமான விடயங்களை தான் இந்த வீடியோ மூலமா நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஸோ இப்ப சட்டத்தை படித்து ஒரு சட்ட படித்த பட்டதாரி ஆகிறதுன்றது வேற, ஒரு சட்டத்தரணி ஆகிறதுன்றது வேறு. அதாவது சட்டத்தரணி ஆகிறதுக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அட்டர்னியட் லோ என்ற குவாலிஃபிகேஷனை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஆனால் சட்டத்தை பற்றி ஒரு பட்டப்படிப்பு, அதாவது எல்எல்பி என்ற டிகிரியை நீங்கள் செய்வீங்கன்னா அது கல்வி சார்ந்த தகைமையாக இருக்கும். இந்த ரெண்டு தகைமையை வைத்துக்கொண்டும் தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணங்கள் நான் 2 காட்டுறேன். முதலாவது உதாரணம் நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சட்ட பட்டப்படிப்புன்றது வேணும். அதாவது அது அனுமதிக்கப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு ஒரு எல்எல்பி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது மட்டுமல்லாமல் நீங்க கட்டாயமா அட்டர்னியட் லோ என்ற குவாலிஃபிகேஷனோட நீங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு நொத்தாரிசாக இருக்க வேணும்ன்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. இதே போல நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்கிற விஷயம், நீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துல ஒரு சட்டத்தை கொண்ட அதாவது ஒரு எல்எல்பி டிகிரியை நீங்க செய்திருப்பீங்களாண்டா இதுவே காரணமானதாக. நீங்க வேலை செய்ய போற இடத்தை பொறுத்து அவங்களுடைய தேவைகள் மாறுபடும். அப்ப நீங்க எந்த காரணத்துக்காக நீங்க இந்த எல்எல்பியை படிக்கிறீங்கன்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பான நிறுவனங்கள் இருக்கிறது, பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, அது மட்டுமல்லாத சட்டக்கல்லூரி என்றது இருக்கிறது, அல்லது பிரைவேட் இன்ஸ்டிடியூட் தனியார் நிறுவனங்களும் இருக்கிறது. அதாவது வெளிநாட்டில இருந்து கொண்டு வரப்படுகின்ற டிகிரியை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்புகளை வழங்குறதாகவும் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் சொன்னேன்னா, அதாவது நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க படிக்கிறது. உங்களுக்கு ஒரு அட்டர்னியட் லோ என்ற குவாலிஃபிகேஷன் எடுத்து நீங்க ஒரு லாயராக வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லா காலேஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அதாவது தேசிய பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு இந்த சட்டக்கல்லூரி 3 வருடங்களை கொண்டதாக இருக்கும். இந்த 2 வருடங்களை விதியளிப்பு விதிச்சு அவங்களுக்கு கடைசி வருடத்தை மட்டும்தான் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும் நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு. இது தனியார் துறையிலிருந்து வர பிள்ளைகள் கிட்டத்தட்ட 3 வருட எக்ஸாமையும் அவங்க சம்பூர்ணப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இதை பற்றி நீங்க கொஞ்சம் உங்களோட பல்கலைக்கழகத்தோட கலந்து ஆலோசிக்க வேணும். எனக்கு 1 வருஷம் காணுமா அல்லது 3 வருஷ எக்ஸாமுமே நான் கிளியர் பண்ண வேணுமான்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே நேரம் சில நேரத்துல தனியார் துறைகள் உள்ளீர்ப்பு செய்யும் போது உங்களுக்கு ஓலவெளி இல்லாட்டியோ சரி அல்லது ஏலவெளி இல்லாட்டியோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சட்டக்கல்லூரிக்கு போகும்போது அவங்க ஒரு ரூல் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு உயர் தரத்துல 2CS இருக்கணும். அது இலங்கை அல்லது லண்டன் ஏலவெளா இருக்கலாம். அதே மாதிரி சாதாரண தரத்திலையும் சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஆங்கிலத்துல சிங்களம் அல்லது தமிழ்ல கிரெடிட் பாஸ் இருக்கணும் என்று சொல்லுவாங்க. இதுக்கு சில நிகரான எக்ஸாமும் சொல்லியிருப்பாங்க. இந்த தகைமைகள் இருந்தா மட்டும்தான் நீங்க சட்டக்கல்லூரிக்கு போகலாம். எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டையும் கொண்டு போவாங்களாண்டா அதுக்கு கூட இல்லை, அதுக்கும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதையும் நீங்க செக் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் லீகல் எஜுகேஷன் ஸ்ரீலங்காவிலே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா என்று பார்த்து இதெல்லாமே விசாரிச்சு தேடி அறிஞ்சிட்டு நீங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறது உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். இல்லாட்டி 3 வருஷம் டிகிரி படிச்சுட்டு அதுக்கு அடுத்த என்ன செய்யறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடக் கூடாது.